கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் நல்லவர். இந்த நல்ல நாளிலேயும் நமது சிந்தனைக்கு ஆதாரமாக ஒரு வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன். யோவான் எழுதின சுவிசேஷம் 18வது அதிகாரம் 3 முதல் 6வது வசனம் வரைக்கும். யூதாஸ் போர் சேவகரின் கூட்டத்தையும் பிரதான ஆசாரியர் பரிசேயர் என்பவரால் அனுப்பப்பட்ட ஊழியக்காரரையும் கூட்டிக் கொண்டு பந்தங்களோடும் தீவட்டிகளோடும் ஆயுதங்களோடும் அவ்விடத்திற்கு வந்தான். இயேசு தமக்கு நேரிடப் போகிற எல்லாவற்றையும் அறிந்து எதிர்கொண்டு போய் அவர்களை நோக்கி, யாரை தேடுகிறீர்கள் என்றார். அவருக்கு அவர்கள் பிரதியுத்தரமாக, நசரேயனாகிய இயேசுவை தேடுகிறோம் என்றார்கள். அதற்கு இயேசு, நான் தான் என்றார். அவரை காட்டிக் கொடுத்த யூதாசும் அவர்களுடனே கூட நின்றான். நான் தான் என்று அவர் அவர்களிடத்தில் சொன்ன உடனே அவர்கள் பின்னிட்டு தரையிலே விழுந்தார்கள். அல்லேலூயா. இந்த வசனங்கள் யூதாஸ் இயேசுவை பிடிக்கும்படியாக போர் சேவகரோடு கூட வருகிறான். அவன் என்னெல்லாம் கொண்டு வருகிறான்னு அதில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஏன்னா பந்தங்கள், தீவட்டிகள், பந்தம் அணைஞ்சு போனால் திருப்பியும் கொளுத்தணும், அதனால் தீவட்டியை வச்சுருக்கான். ரொம்ப ஆயத்தமாக வருகிறார். இல்லையா? அது மட்டும் இல்லை, அவன் பல ஆயுதங்களோடும் கூட வருகிறான் இயேசுவை பிடிப்பதற்காக. ஆனால் இயேசு எப்படி மரிக்க வேண்டும் என்பது, இயேசு எப்படி பாடுபட வேண்டும், எப்படி பாடுபட்டு அவர் மரிக்க வேண்டும் என்பது எல்லாமே பிதாவாகிய தேவனால் முன்குறிக்கப்பட்டவைகள். அதை அவர் தன்னுடைய குமாரனாகிய கிறிஸ்துவுக்கு எல்லாவற்றையும் வெளிப்படுத்தி இருக்கிறார். ஆகவே இயேசு எல்லாவற்றையும் நன்றாக அறிந்திருந்தபடியினால் நேரடியாக அவர்களுக்கு எதிர்கொண்டு போய் அவர்களை நோக்கி, யாரை தேடுகிறீர்கள்? நாங்கள் இயேசுவை தேடுகிறோம் என்று சொன்ன உடனே, நான் தான். ஆமென். இயேசு இவ்வளவு துணிச்சலாக தைரியமாக அவர்களுக்கு முன்னே நிற்க காரணம் என்னென்னா, அவர் குற்றமற்றவர். ஆமென். ஹல்லேலூயா. அவரிடத்தில் எந்த பாவமும் இல்லை, அவரிடத்தில் எந்த அக்கிரமமும் இல்லை. அதனால் அவர் யாருக்கும் பயப்பட வேண்டிய தேவையும் இல்லை, யாருக்கும் ஒளித்திருக்க வேண்டிய தேவையும் இல்லை. ஆமென். ஹல்லேலூயா. அதனால் இயேசு தைரியமாக முன்னாடி நிற்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. அதனால் நீங்கள் அவர்களெல்லாம் அனுப்பிவிடுங்க. இங்கே எந்த மிலிட்ரியும் வேண்டாம், எந்த ஆயுதங்களும் வேண்டாம், நான் எங்கேயும் ஓடி ஒளியவும் மாட்டேன். ஹல்லேலூயா. பரிசுத்தமான தேவனுடைய வாயிலிருந்து வந்த வார்த்தைகள், நான் தான். ஹல்லேலூயா. நான் தான். என்ன தானே தேடுறீங்க? நான் இதோ இருக்கிறேன். அவருக்கு தெரியும் அவர் படப்போகிற பாடுகள், வேதனைகள், அவர் எப்படி மரிக்க வேண்டும் என்பதெல்லாம் அவருக்கு நன்றாக தெரிந்திருந்தபடியால் அவர் வாலண்டரியா இதை நான் தான் என்று சொல்லுகிறார். அந்த வார்த்தை நான் தான் என்று அவர் சொன்ன உடனே அதில் நின்றவங்க எல்லாம் பின்னிட்டு விழுந்தார்கள் என்று நாம் வேதத்திலே பார்க்கிறோம். ஆமென். ஹல்லேலூயா. யோவான் 18:6 நான் தான் என்று அவர் அவர்களிடத்தில் சொன்ன உடனே அவர்கள் பின்னிட்டு தரையில் விழுந்தார்கள். இதுதான் பரிசுத்தமான தேவனுடைய வார்த்தை. ஆமென். ஹல்லேலூயா. பாவம் அறியாத தெய்வம். ஆனால் நம் ஒவ்வொருவருடைய பாவங்களுக்காக இயேசு எல்லாருடைய பாவங்களையும் ஏற்றுக்கொண்டு ஒரு பலியாடாக, ஹல்லேலூயா, தன்னை தானே ஒப்பு கொடுக்கிறார். அந்த இடத்துல நான் தான் என்று சொல்லி இயேசு ஒப்பு கொடுக்கிறார். ஒப்பு கொடுத்த மாத்திரத்திலே அந்த பரிசுத்தமான வார்த்தையை அவர்கள் கேட்ட உடனே அந்த பரிசுத்தமான தெய்வத்திற்கு முன்னாக அவர்களால் நிற்க முடியவில்லை. அவர்கள் பின்னிட்டு விழுந்தார்கள் என்று நாம் பார்க்க முடிகிறது. ஹல்லேலூயா. எவ்வளவு அருமையான அந்த ஆரம்பத்திலேயே பரிசுத்தமான தேவனுடைய செயல்பாடுகள், அவருடைய வார்த்தை எவ்வளவு முக்கியம் என்பதை நாம் இதிலிருந்து பார்க்க முடியும். கர்த்தருடைய ஒரே ஒரு வார்த்தை, நான் தான் என்று சொன்ன உடனே, ஆமென். ஹல்லேலூயா, நான் தான் என்று அவர் சொன்ன உடனே அவர்கள் விழ வேண்டும் என்றால் அந்த வார்த்தைக்குள் இருக்கிறதான பரிசுத்தம், ஆமென், அந்த வார்த்தைக்குள் இருக்கிறதான தேவ பிரசன்னம், தேவ மகிமையை நம்மால் உணர்ந்து கொள்ள முடியும். ஆமென். அதான் சங்கீதக்காரன் சொல்லும்போது சங்கீதம் 29 கர்த்தருடைய சத்தம், அவருடைய வார்த்தையின் சத்தத்தை பற்றி அவர் அழகாக விவரித்து சொல்லுவார். அது வல்லமை உள்ளது, அது மகத்துவம் உள்ளது. ஆமென். அது வல்லமை மிகுந்தது, அது எதையும் செய்யக்கூடியது. கர்த்தருடைய வார்த்தை அது மாத்திரமல்ல, அது கேதுரு மரங்களை முறிக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய சத்தம் அக்கினி ஜுவாலைகளை பிளக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. அது மட்டும் அல்ல, கர்த்தருடைய சத்தம் வனாந்தரத்தை அதிர பண்ணும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். கர்த்தருடைய சத்தம் பெண்மான்களை ஈனும்படி செய்யும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய சத்தம் காடுகளை வெளியாக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ தேவனுடைய சத்தம், ஆமென், வார்த்தையாகிய கிறிஸ்து வெளிப்படும் போது சத்துருக்கள் பின்னிட்டு திரும்பி லட்சை அடைவார்கள் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறார். ஆமென். இங்கே சத்துருக்கள் பின்னிட்டு விழுகிறாங்க. ஆமென். ஹல்லேலூயா. அந்த வார்த்தைக்குள் இருக்கிறதான அந்த பலன், அந்த வார்த்தைக்குள் இருக்கிறதான வல்லமையை நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. தேவ பிள்ளைகளே, ஹல்லேலூயா.
இந்த காலை வேளையில் கர்த்தருடைய வார்த்தை இவ்வளவு வல்லமை நிறைந்ததாக இருக்கிறது என்றால், அவர் யூத ராஜ சிங்கம். ஆமென், ஹல்லேலூயா. ஒரு காட்டில் ஒரு சிங்கம் கர்ஜித்தால் மற்ற மிருகங்கள் எல்லாமே அப்படியே ஓடி ஒளிந்துவிடும். ஏன்னா அது காட்டுக்கு ராஜா, அந்த சிங்கம். அப்போது நம்முடைய கர்த்தர் யூதா ராஜ சிங்கம். ஆமென், ஹல்லேலூயா. அவர் கர்ஜித்தாலே போதும், ஹல்லேலூயா. அது காடு வனாந்தரங்கள் எதுவாக இருந்தாலும் அது அதிரும். அதை பற்றி தான் சங்கீதத்தில் அந்த வசனங்கள். ஆமென், ஹல்லேலூயா. அது வனாந்தரத்தை அதிர பண்ணும், காடுகளை வெளியாக்கும், அது அக்கினி ஜுவாலைகளை பிளக்கும் கர்த்தருடைய சத்தம். ஆமென். அந்த சத்தத்தை கேட்டவுடனே அவங்க எல்லாம் என்ன செய்தாங்க? பின்னிட்டு விழுந்தார்கள். ஆமென், ஹல்லேலூயா. இதுதான் நம்முடைய ராஜாதி ராஜாவும் கர்த்தாதி கர்த்தரும் தேவாதி தேவனுடைய வல்லமையும் பலனும் மகத்துவத்தையும் நாம் இதிலே பார்க்க முடிகிறது. ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, அந்த சத்தம் பரிசுத்தமான சத்தம். தன்னை வெளிப்படுத்தின அந்த வார்த்தைகள் பரிசுத்தம் நிறைந்த அந்த வார்த்தைகளுக்கு முன்பாக பாவிகளால் நிற்க முடியவில்லை. ஹல்லேலூயா. விழுந்தது அந்த போர்ப்படைகள். ஹல்லேலூயா. கர்த்தருடைய சத்தத்திற்கு முன்னாக எந்த சத்துருடைய போர்ப்படைகளும் ஜெயிக்காது தேவ பிள்ளைகளை. ஆமென், ஹல்லேலூயா. நாம் தேவ பிள்ளைகள் அந்த யூத ராஜ சிங்கத்தின் பிள்ளைகளாக நாம் இருக்கிற சிங்க குட்டிகளாக இருப்போம்னா நமக்கு முன்னாடியும் சத்ருவினால் நிற்க முடியாது. அப்பேற்பட்ட தைரியம் இன்றைக்கு நமக்கு இருக்கிறதா? இல்லை, சத்ருவுக்கு முன்னாடி நாம் ஓடி ஒளிந்து கொண்டிருக்கிறதான அனுபவங்கள் இருக்கிறதா? ஆமென், ஹல்லேலூயா. இந்த நாட்களிலே இயேசு கிறிஸ்துவின் பாடு மரணங்களை எல்லா சபைகளும் தியானித்து கொண்டிருக்கிறாங்க. ஆமென். வருஷம் தியானித்து விடுகிறவர்களாக அல்ல, ஒவ்வொரு நாளும் இயேசு நமக்காக செய்த தியாகத்தின் அந்த மேன்மை, ஹல்லேலூயா, அந்த மகிமையை நாம் உணர்ந்தவர்களாக ஒவ்வொரு நாளும் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறவர்களாக இருக்க வேண்டும். கர்த்தருடைய பாடு மரணங்களை நாம் தியானிக்கும் போது அதற்குள் இருக்கிறதன் அவர் பட்ட வேதனைகள், அவர் பட்ட அவமானங்கள், நிந்தைகள் எல்லாவற்றையும் நாம் படிக்கும்போது எவ்வளவாய் கர்த்தர் நெருக்கப்பட்டார் என்பதை நம்மால் உணர முடிகிற அந்த நேரத்தில் எல்லாம் அவர் வாய் திறவாமல் இருந்தார் என்று நாம் பார்க்கிறோம். அப்படியானால் அந்த இயேசுவின் இரத்தத்தால் மீட்கப்பட்ட ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளும் உலகத்தில் பாடுகள், நெருக்கங்கள், போராட்டங்கள், பிரச்சனைகள், அவமானங்கள் வரும்போது, நிந்தைகள் வரும்போது நாமும் வாயை திறவாமல் அந்த கல்வாரி சிலுவையை நோக்கி பார்த்து அதற்கு பின்னாடி ஒரு பெரிய மேன்மை இருக்கிறது என்பதை உணர்ந்து நாம் பயணிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா. யூதாஸ் இங்கே இயேசுவை பிடிக்கும்படியாக வரும்போது என்ன செய்கிறாங்க? ஆயுதங்களை எல்லாம் கொண்டு வராங்க. ஆயுதம், தீவெட்டி, தீப்பந்தங்கள் எல்லாம் கொண்டு வராங்க, கரெக்டாக அடையாளம் கண்டுபிடிப்பதற்காக. அந்த நேரத்தில் இந்த யூதாஸ் கூடவே இருக்கிறான். அப்போது எவ்வளவு கர்த்தர் வேதனைப்பட்டிருப்பார். தான் தெரிந்து கொண்ட 12 சீஷர்களில் ஒருவனான ஒரு மனிதன், தன்னோடு கூட இருந்த ஒரு மனிதன் தன்னை காட்டி கொடுக்கும்படியாக தன்னை தேடிக்கொண்டு இருக்கிறான். அவனுடைய போராயுதங்கள் எல்லாம் இப்படி தான் காணப்படுகிறது. ஆனால் ஒரு தேவ பிள்ளைகளுக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிறதான போராயுதங்கள் எப்படி இருக்கிறது என்று அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதும்போது 2 கொரிந்தியர் 10வது அதிகாரம் 3, 4, 5 ஆகிய வசனங்களை நம்ம பார்க்கும்போது, நாங்கள் மாம்சத்திலே நடக்கிறவர்களாக இருந்தும் மாம்சத்தின்படி போர் செய்கிறவர்கள் அல்ல. நம்ம மாம்சத்தில் தான் இருக்கிறோம், ஆனால் நாம் போர் செய்கிறது மாம்சத்தின்படி அல்ல. எங்களுடைய போராயுதங்கள் மாம்சத்துக்கு ஏற்றவைகளாக இராமல் அரண்களை நிர்மூலமாக்குகிறதற்கு தேவ பலனுள்ளதாக இருக்கிறது என்று பவுல் சொல்லுவார். நம்முடைய ஒரு ஆவிக்குரிய தேவ பிள்ளைகள் நம்ம மாம்சத்தில் தான் வாழ்கிறோம், ஹல்லேலூயா. ஆனால் நம்முடைய போராயுதங்கள் மாம்சத்திற்கு உரியபடி அல்ல, ஹல்லேலூயா. அப்போ எப்பேற்பட்ட ஆயுதங்களை நாம் தரித்து கொள்ள வேண்டும் என்று நாம் பார்த்தோம் என்றால், எபேசியருக்கு எழுதின நிருபத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் அழகாக அங்கே எழுதுவார். அப்போது மாம்சத்தின்படி போர் ஆயுதங்களை எடுத்துக்கொண்டு போர் செய்ய போகிறவர்கள் அல்ல தேவ பிள்ளைகள், இயேசுவின் இரத்தத்தால் மீட்கப்பட்ட தேவ பிள்ளைகள். ஏன்னா கிறிஸ்து அந்த மாதிரியை நமக்கு முன் வைத்து போயிருக்கிறார். யூதாசுக்குள்ளே சாத்தான் புகுந்ததுனால அவன் பிசாசின் ஆவியை உடையவனாக இருந்தபடியினால மாம்சத்துக்குரிய ஆயுதங்களோட அவன் இயேசு வண்டையில் வருகிறான். ஆனால் கர்த்தர் பிசாசுக்கு எதிர்த்து நிற்கிறார், ஹல்லேலூயா. அவர் ஓடி போகவில்லை, ஹல்லேலூயா. அதான் பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான் என்று யாக்கோபு அப்போஸ்தலன் தன்னுடைய நிருபத்திலே யாக்கோபு 4:7 என்று நினைக்கிறேன். எபேசியரில் பவுல் எழுதும்போது சொல்லுவார், பிசாசுக்கு இடம் கொடாமலும் இருங்கள், ஹல்லேலூயா. இங்கே யூதாஸ் பிசாசுக்கு இடம் கொடுத்தான். ஆகவே பிசாசு அவனுக்குள்ளாக கடந்து வந்து கிரியை செய்து அவன் மாம்சத்திற்கு ஏற்ற போராயுதங்களை கொண்டு
இயேசுவை பிடிக்கும்படியாக வருகிறான். ஆனால் இயேசு அந்த பிசாசுக்கு எதிர்த்து நின்றார். ஆமென். அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான் என்று சொன்னது போல எல்லாவனும் பின்னிட்டு அப்படியே விழுந்தாங்க என்று நம்ம பார்க்கிறோம். பரிசுத்தமான இயேசுவுக்கு முன்பாக பொல்லாத சத்ரு நிற்க முடியாதது போல தெய்வ பிள்ளைகளை ஹல்லேலூயா, நாமும் இயேசுவினுடைய பிள்ளைகள் ஹல்லேலூயா, அவருடைய இரத்தத்தால் மீட்கப்பட்ட பிள்ளைகளுக்கு முன்னாடி சத்ருவுக்கு நிற்க அதிகாரம் இல்லை. ஆமென் ஹல்லேலூயா. நம்முடைய போராயுதங்கள் இன்றைக்கு எப்படி இருக்கிறது? பவுல் எபேசியருக்கு நிருபம் எழுதும்போது எழுதுவார், ஒரு தேவ பிள்ளை எப்பேற்பட்ட போர் ஆயுதங்களை தரித்து கொண்டிருந்தால் சத்துருவுக்கு எதிர்த்து நிற்கலாம் என்று அழகாக எழுதுவார். எபேசியருக்கு எழுதின நிருபம் 6வது அதிகாரம் அதனுடைய 10 முதல் 18 வரை நாம் வாசிக்கும்போது அதில் நாம் பார்க்க முடியும். நீங்கள் வீடுகளில் அந்த வசனங்களை வாசித்துக் கொள்ளுங்கள். எபேசியருக்கு எழுதின நிருபம் 6வது அதிகாரம் 10 முதல். அதாவது கடைசியாக என் சகோதரரே, அவர் கடைசியாக என்று சொல்வார், கடைசியாக என் சகோதரரே கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும். அப்போ ஒரு தேவ பிள்ளை பலப்பட வேண்டியது கர்த்தருக்குள்ள பலப்படணும், அவருடைய வல்லமையிலே பலப்படுகிறவர்களாக இருக்க வேண்டும். ஏன் தெரியுமா? நம்ம பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகும்படிக்கு தேவனுடைய சர்வாயுத வர்க்கம். நாம் பிடிக்க வேண்டியது பந்தங்களோ தீவட்டிகளோ ஆயுதங்களோ அல்ல, ஹல்லேலூயா, பட்டயங்கள் அல்ல. நாம் பிடிக்க வேண்டியது என்ன தெரியுமா? தேவனுடைய சர்வ ஆயுதங்களை நாம் தரித்து கொள்ள வேண்டும். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஏன் தேவனுடைய சர்வ ஆயுதங்கள்? அவை மூணே இதோடு தான் வந்தான். ஒன்று பட்டயம் ஆயுதம் வைத்திருந்தான், இன்னொன்று தீப்பந்தம் வைத்திருந்தான், இன்னொன்று தீவட்டி வைத்திருந்தான். இந்த 3 தான் சத்துரு வைத்திருந்தான். ஹல்லேலூயா. ஆனால் தெய்வ பிள்ளைகளாகிய நமக்கு கர்த்தர் தந்திருக்கிற ஆயுதங்கள் என்னன்னா சர்வ ஆயுதம். ஹல்லேலூயா. தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை நாம் தரித்து கொள்ள வேண்டும். ஏன் சர்வ ஆயுதத்தை நாம் வைத்து கொள்ள வேண்டும் என்று பார்த்தீங்கன்னா, நமக்கு இருக்கிற போராட்டங்கள் எப்படி இருக்கிறதுன்னா, மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்கள், அதிகாரங்கள், இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகள், வானமண்டலங்களின் பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடு நமக்கு போராட்டம் உண்டு என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென் ஹல்லேலூயா. அதனால தான் இங்கே பவுல் எழுதும்போது சொல்லுகிறார், நம்ம அதுக்கு முன்னாக நிற்க திராணி உள்ளவர்களாக இருக்கணும்னா நமக்கு என்ன வேணும்? சர்வ ஆயுதத்தை நாம் தரித்து கொள்ள வேண்டும். இது என்ன இந்த சர்வ ஆயுதம்னு பார்த்தீங்கன்னா, சத்தியம் என்னும் கச்சை அறையிலே கட்டப்பட்டிருக்க வேண்டும். ஆமென். நீதி என்னும் மார்க்கவசம் தரித்திருக்க வேண்டும். சமாதானத்தின் சுவிசேஷத்திற்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சியை கால்களிலே தொடுத்தவர்களாக இருக்க வேண்டும். இன்னொன்று பொல்லாங்க நெய்யும் அக்கினி அஸ்திரங்களை எல்லாம் அவிழ்த்து போடத்தக்கதாக எல்லாவற்றுக்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்து கொண்டவர்களாக இருக்க வேண்டும். இரட்சண்யம் என்னும் தலைச்சீராவையும் தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தையும் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஆமென் ஹல்லேலூயா. இதுதான் ஒரு தேவ பிள்ளை வைத்திருக்க வேண்டிய ஆயுதங்கள். இப்பேற்பட்ட ஆயுதங்கள் நம்மிடத்தில் இருக்குமானால் எந்த சத்ருவும் நமக்கு முன்பாக நிற்க முடியாது. சத்ரு நமக்கு முன்பாக எதிரிட்டு வந்தால் கூட நாம் ஓடி ஒளிய வேண்டிய அவசியம் இல்லை. இன்றைக்கு ஏன் ஓடி ஒளிகிறோம்? தேவனுடைய சர்வாயுத வர்க்கம் நம்மிடத்தில் இல்லை. 6:17 6வது அதிகாரம் 17வது வசனத்தை இரட்சண்யம் என்னும் தலைச்சீரா. ஆமென் ஹல்லேலூயா. அது ஆங்கில பைபிளில் கொடுத்திருக்கிறது, டேக் த ஹெல்மெட் ஆஃப் சால்வேஷன் அண்ட் த ஸ்வர்ட் ஆஃப் த ஸ்பிரிட். ஆமென் ஹல்லேலூயா, விச் இஸ் த வேர்ட் ஆஃப் காட். ஆமென் ஹல்லேலூயா. இன்னைக்கு வண்டியில் போகும்போது அடிபட்டு விழாமல் இருக்க கவர்மெண்ட்டே உத்தரவிட்டிருக்கிறது. எல்லாரும் என்ன செய்யணுமா? ஹெல்மெட் அணிய வேண்டும். ஆமென் ஹல்லேலூயா. ஒரு பாதுகாப்பு. அது ரொம்ப அந்த வேர்டு ரொம்ப அழகாக இருக்கிறது. அப்போ ஹெல்மெட்டாக நம்ம என்ன லட்சண்யம் என்னும் தலைச்சீரா என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அழகான மொழிபெயர்ப்பு. அது ஒரு ஹெல்மெட்டாக நம்மை பாதுகாக்கிற ஒரு கவசமாக பயன்படுகிறது. ஹல்லேலூயா. அண்ட் த ஸ்வர்ட் ஆஃப் த ஸ்பிரிட் விச் இஸ் த வேர்ட் ஆஃப் காட். ஆமென் ஹல்லேலூயா. ஆவியின் பட்டயம். அது என்ன தெரியுமா? தேவனுடைய வார்த்தை. ஆமென் ஹல்லேலூயா. இது நம்முடைய வாழ்க்கையில் இருக்குமான அது ஒவ்வொன்றையும் நாம் அழகாக விவரித்து சொல்ல முடியும். நான் மிக சுருக்கமாக அதை சொல்லிவிடுகிறேன். நீங்கள் அதை வாசித்துக் கொள்ளுங்கள். பேர்பட்ட அனுபவங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்குமானால் எந்த சத்ருவும் நமக்கு முன்பாக எதிர்த்து நிற்க முடியாது. ஆமென். அப்போதான் பிசாசு நமக்கு எதிர்த்து வந்தால் கூட அவனுக்கு நம்ம எதிர்த்து நிற்க முடியும். அவன் நம்மை விட்டு ஓடி போவான். அங்கே யூதாஸ் அவனுக்குள்ளே பிசாசு அவன் புகுந்தவன் வருகிறான் இயேசுவை காட்டி கொடுக்கும்படியாக. ஆனால் பரிசுத்தமான தெய்வத்திற்கு முன்னாக அவனால் நிற்க முடியவில்லை. எல்லாவனும் பின்னிட்டு விழுந்து போகிறாங்க. ஏன் தெரியுமா? அவர் பரிசுத்தமானவர், அவர் பாவமற்ற தேவ ஆட்டுக்குட்டியானவர். ஆமென் ஹல்லேலூயா. தேவ பிள்ளை
பிள்ளைகளே, அந்த பரிசுத்தமான இயேசு தன்னுடைய இரத்தத்தை சிலுவையிலே சிந்தி நம்மை சம்பாதித்து கொண்டாரே, அந்த இரத்தத்தின் மேன்மையினால் ரட்சிக்கப்பட்ட தெய்வ பிள்ளைகளாகிய நாம் ஒவ்வொருவரும் அந்த யூத ராஜ்ய சிங்கத்தின் பிள்ளைகளாகிய சிங்கக்குட்டிகள். ஆமென், ஹல்லேலூயா. நமக்கு கர்த்தர் ஆவிக்குரிய பட்டயங்களை வைத்திருக்கிறார். சர்வ ஆயுதத்தை கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிறார். இந்த சர்வ ஆயுதத்தை நாம் இன்றைக்கு தரித்து கொண்டோமானால் மாத்திரமே சத்ருவுக்கு நாம் எதிர்த்து நிற்க முடியும் என்பதை ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளும் உணர்ந்து கொள்ள வேண்டும். மாம்சத்தின்படி நாம் போர் செய்கிறவர்கள் அல்ல. ஹல்லேலூயா. நமக்கு போராட்டம் மாம்சத்தோடும் இரத்தத்தோடு மாத்திரமல்ல, துரைத்தனம், அதிகாரம், இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகள், வானமண்டலங்களின் பொல்லாத ஆவிகளின் சேனைகள், இந்த பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடு ஒரு மனிதன் போராடி ஜெயம் எடுக்க வேண்டும் என்றால் தான் தேவனுடைய சர்வாயுத வர்க்கம் அவனுக்கு தேவை. அங்கே தீப்பந்தங்கள் தேவையில்லை. அங்கே தீவெட்டியும் இவனை மாதிரி ஒரு ஆயுதமும் யூதாச மாதிரி கொண்டு வந்தால் இதெல்லாம் இந்த உலகத்தில் சத்ருவுக்கு நம்ம எதிர்த்து நிற்க முடியாது. ஆவியின் பட்டயம் நம்மிடத்தில் இருக்க வேண்டும். ஆமேன். வேத வசனம் ஆகிய வார்த்தை நம்முடைய இருதயத்தில், நம்முடைய சிந்தனையிலே, நம்முடைய எண்ணங்களில் நிறைந்திருக்க வேண்டும். இந்த உலகத்தில் இருக்கிற அதிகாரத்திற்கு உட்பட்டவர்களிலிருந்து நமக்கு பிரச்சனைகள் கடந்து வரலாம். இந்த உலகத்தின் அந்தகார லோகாதிபதிகளிடத்திலிருந்து நமக்கு போராட்டங்கள் கடந்து வரலாம். ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் கிரியை செய்கிற பல பொல்லாத பிசாசின் ஆவிகளிடத்திலிருந்து போராட்டங்கள் கடந்து வரலாம். ஹல்லேலூயா. இன்னொன்று, வானமண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனை, இதோடெல்லாம் நாம் ஜெயம் எடுக்க வேண்டும் என்றால் தான் தேவனுடைய சர்வ ஆயுத வர்க்கம். ஆமேன், ஹல்லேலூயா. ஏன்னா இந்த சர்வ ஆயுத வர்க்கத்திற்குள்ளாக கர்த்தருடைய வார்த்தை நிரம்பி இருக்கிறது. எல்லாவற்றுக்கும் மேலே கர்த்தருடைய வார்த்தை, அது இருபுறமும் கருக்குள்ள பட்டயம். இப்பேற்பட்ட சர்வாயுத வர்க்கத்தை தரித்திருக்கிற ஒரு தேவ பிள்ளை எப்படி இருக்கணுமா? எந்த சமயத்திலும் வேண்டுதலோடும் விண்ணப்பங்களோடும் ஆவியிலே ஜெபம் பண்ணி விழித்திருக்க வேண்டும் என்று பவுல் எச்சரித்து சொல்லுகிறார். ஆமேன், ஹல்லேலூயா. இப்பேற்பட்ட அனுபவத்தில் இருக்கிற நாம் ஒவ்வொருவரும் விழிப்போடு காணப்பட வேண்டும் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசு சபைக்கு அவர் கட்டளை இடுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. இன்னொரு வசனத்தை கூட வாசித்து நான் முடிக்க விரும்புகிறேன். ஏன்னா அவருடைய வார்த்தையானது மிகவும் பலனுள்ளது. அது இருபுறமும் கருக்குள்ள பட்டயம். ஆமென், ஹல்லேலூயா. அதுதான் எபிரேயருக்கு பவுல் எழுதும்போது 4வது அதிகாரம் அதனுடைய 12வது வசனத்தில் நம்ம பார்க்கும்போது, தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும் இருபுறமும் உள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும் ஆத்துமாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாயும் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையறுக்கிறதாயும் இருக்கிறது. அப்போ கர்த்தருடைய வார்த்தை என்று சொல்லும்போது அது சாதாரணப்பட்டதல்ல. இப்பேற்பட்ட அனுபவங்கள் கர்த்தருடைய வார்த்தைக்கு இருக்கிறது. ஆகவே தான் இயேசு எல்லாவற்றையும் அறிந்தவராக, அவர்களுடைய யூதாசு அவன் கூட வந்த எல்லாருடைய இருதயத்தின் நினைவுகளையும் கர்த்தர் அறிந்து அவர்களிடத்தில் வாலண்டரியாக போய் அவர் நிற்கிறார்கள். ஏன்னா சத்ருவுக்கு பயந்து ஓடுகிறவர் அல்ல நம்முடைய தெய்வம். நம்முடைய தெய்வம் சத்ருவுக்கு பயந்து ஓடுகிறவர் அல்ல நம்முடைய தெய்வம். ஆகவே தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் ஒவ்வொருவரும் சத்ருவுக்கு முன்னாக பயந்து ஓடுகிறவர்களாக அல்ல. ஹல்லேலூயா. நாம் சத்ருவுக்கு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஏன்னா அவருடைய வார்த்தையானது குயிக் அண்ட் பவர்ஃபுல் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஷார்ப்பர் அண்ட் ஸ்வாட். ஆமென், ஹல்லேலூயா. ஆத்துமாவையும் ஆவியையும் பிரிக்கிறது. அது சோல் அண்ட் ஸ்பிரிட்டை அது பிரிக்கிறதாக இருக்கிறது. அது ஜாயிண்ட் அண்ட் மேரோவை அது தனித்தனியாக வகையறுக்கிறதாக இருக்கிறது. கண்ணுக்களையும் ஊனையும் அது வகையறுக்கிறதாக இருக்கிறது. அது மாத்திரமல்ல, அது யோசனையின் நினைவுகளை கூட அது என்ன செய்கிறது, நம்ம ஒவ்வொரு தாட்ஸையும் கூட கர்த்தருடைய வார்த்தை புட்டு புட்டு வைக்கிறது. அதான் 139வது சங்கீதத்தில் சங்கீதக்காரன் சொல்லுவார், என் நினைவுகளை தூரத்தில் இருந்து அறிகிறீர். ஆமென். ஏன் தெரியுமா? கர்த்தருக்கு மறைவாக ஒன்றுமில்லை. தெய்வ பிள்ளைகளை, இந்த காலை வேளையில் நான் இன்னும் விரிவாக போக விரும்பவில்லை. இதோடு அதை முடித்துக்கொள்ள விரும்புகிறேன். ஏன்னா ஒரு யூதாஸ் இயேசுவை பிடிக்கும்படியாக அவன் ஒரு கூட்டம், ஒரு கேங்கோட வருகிறான். ஹல்லேலூயா. அவன் ஆயுதங்களோட வருகிறான், அவன் தீப்பந்தங்களோட வருகிறான், தீவட்டிகளோடு வருகிறான். ஆனால் தெய்வ பிள்ளைகளாகிய நாம், ஆமேன், இப்பேற்பட்ட மாம்சத்தின் ஆயுதங்களை தரித்தவர்களாக அல்ல, தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்தவர்களாக நாம் இருப்போமானால் இந்த கடைசி காலங்களில் எதிரிட்டு நின்று சத்ருவை ஜெயித்து ஜெயம் எடுக்க முடியும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. நம்முடைய இயேசு பிசாசை ஜெயித்தவர். ஆமேன், ஹல்லேலூயா. ஆகவே இந்த காலை வேளையிலே ஹல்லேலூயா, யூதாசை போல அல்ல. ஹல்லேலூயா. யூதாசை போல அல்ல. ஹல்லேலூயா. யூதாசை போல யூதாசு இயேசுவை காட்டுக் கொடுக்கும்படியாக அவன் இப்பேற்பட்ட அனுபவத்தில் வருகிறான். அவன் மாம்சத்திற்குரிய ஆயுதங்களை கொண்டு வருகிறான். நம்முடைய ஆயுதங்கள் ஹல்லேலூயா அரண்களை நிர்மூலமாக்குறதற்கு தேவ பலனுள்ளதாக இருக்க வேண்டும் என்றால் தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொள்வோம். இது கடைசி காலம். கர்த்தருடைய சர்வாயுத வர்க்கத்தை நாம் தரித்து கொள்ளாவிட்டால் பிசாசானவன் ஈஸியாக நம்மை விழ தள்ளிவிடுவான். ஹல்லேலூயா. ஆகவே தெய்வ பிள்ளைகளை ரொம்ப ஜாக்கிரதையாக இருந்து ஹல்லேலூயா
சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொண்டு பிசாசுக்கு எதிர்த்து நிற்போம். அப்பொழுது அவன் நம்மை விட்டு ஓடி போவான். ஆமென். நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் பரிசுத்தமுள்ளவர், அவர் குற்றமற்றவர், அவர் பாவம் அறியாதவர், அவர் அக்கிரமம் செய்யாத பரிசுத்தமான தேவன். அந்த பரிசுத்தமான தேவனின் அடிச்சுவடுகளை பின்பற்றி நடக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் பரிசுத்தமாய் வாழ பிரயாசப்படுங்கள். தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொள்ளுங்கள். தைரியமாக இயேசு சொன்னது போல சத்துரு எதிர்த்து வரும்போது ஹல்லேலூயா, உங்களுக்கு எதிரிட்டு யார் வந்தாலும், எப்பேற்பட்ட அனுபவத்திலே அது வந்தாலும் ஹல்லேலூயா, அது பிசாசாக இருந்தாலும் சரி, மனிதர்களாக இருந்தாலும் சரி, தைரியமாக தேவ சமூகத்திலே பரிசுத்தமாக இருக்கிற ஒரு தேவ பிள்ளை, குற்றமற்ற ஒரு தேவ பிள்ளை ஹல்லேலூயா, தைரியமாக துணிச்சலோடு நிற்க சர்வாயுத வர்க்கத்தை இன்றே தரித்து கொள்ளுவோம். கர்த்தர் நம்மை நடத்துவார். ஆமென். ஹல்லேலூயா. இதுவரை நடத்தின தேவன் இனியும் நடத்துவார். கண்களை மூடி ஜெபிப்போம். தகப்பனே, இந்த நல்ல காலை வேளைக்காக உமக்கு நன்றி தகப்பனே. இயேசுவே, இந்த நல்ல வார்த்தைகளுக்காக நன்றி அப்பா. ஆண்டவரே, நீர் தைரியமாக துணிச்சலாக பிசாசுக்கு எதிர்த்து நின்றீங்கப்பா. நான் தான் என்று சொல்லி ஆண்டவரே, சத்துருவுக்கு முன்பாக நின்றீர். சத்துருக்கள் பின்னிட்டு விழுந்து போனார்கள் என்று பார்க்கிறோப்பா. இந்த நாட்களிலே ஆண்டவரே, அதே தெய்வ பலனை நாங்களும் பெற்றுக்கொண்டு அந்த சர்வாயுத வர்க்கத்தை நாங்கள் தரித்து கொண்டு சத்துருவுக்கு எதிர்த்து நிற்கக்கூடிய பலனை எங்களுக்கு தருவீராகப்பா. ஆண்டவரே, இந்த நாட்களிலே போராட்டங்கள் வரும்போது, பிரச்சனைகள் வரும்போது, வாழ்க்கையிலே தெய்வ பிள்ளைகள் சோர்ந்து தளர்ந்து போகாதபடி அப்பா, சத்துருவுக்கு பின்னிட்டு ஓடாதபடிக்கு ஆண்டவரே ஹல்லேலூயா, தைரியமாக சத்துருவுக்கு எதிர்த்து நிற்கக்கூடிய திராணியை பெற்றுக்கொள்ள தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை ஒவ்வொருவரும் தரித்து கொள்ள கர்த்தர் உதவி செய்வீராக. நேரப்படி செய்ய போகிற நல்ல கிருபைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். கர்த்தர் மகிமைப்படுவீராக. ஆசீர்வதி. இயேசுவின் மூலம் ஜெபத்தை கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன். ஆமேன். காட் பிளஸ் யூ.